ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः. समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं. गीता ध्यान श्लोकम्. ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीम् பகவத்கீதை பவத்வேஷினி. இன்னைக்கு 19வது ஸ்லோகத்துல படிக்கலாம். 19, 20, 21 சேர்ந்து படிப்போம். ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரிதைவ குண பேததः ப்ரோச்யதே குண சங்க்யானே யதாவத் ஸ்ருணுதான்யபி சர்வபூதேஷு ஏனைகம் பாவமவ்யயமீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம் பிருதக்த்வேன து தத்யஜ்ஞானம் நானா பாவான் பிருதக் விதான் வேதி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். நம்ம 21ல இருந்து இன்னைக்கு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 19ல என்ன சொன்னாங்க? ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச குணபேதத்தக. குணங்கள் பொறுத்து, குணங்களும் சொன்னாலே சத்வ ரஜஸ் தமஸ், இது மூன்றும் சேர்ந்து இப்படி மூன்றாக எதெல்லாம் மும்மூன்றாக பிரிக்க முடியும்? ஞானம் கர்ம கர்த்தா இப்படி பிரிக்கலாம். அத எங்க பிரிக்கப்பட்டிருக்கு, எங்க சொல்லப்பட்டிருக்கு இதை பத்தி எப்படின்னா குணசங்கியானே புரோச்சத்தை சங்கியா குண சங்கியானே சங்கியானே நம்ம சாங்கிய சாஸ்திரம்னு பார்த்தோம். அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கோ யதாவத் ஸ்ருணு யதாவத் ஸ்ருணு தான்யபி, நீயும் கூட அதை அவ்வாறே கேளு. அங்க என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ நான் அப்படியே கூறுகிறேன் கேளுன்னு சொல்றாரு. இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல தியாகம் தியாகம் சாத்விகம் தாமசிக்கம்னு பிரிச்சாரு. அது பிரிச்ச பின்னாடி உண்மையிலேயே கர்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆத்மா அகர்த்தா. இப்படி அகர்த்தாவான ஆத்மாவை போய் கர்த்தான்னு சொல்றது எவ்வளவு தவறானது அப்படின்னு சொல்லும் போது 16வது ஸ்லோகத்துல சொல்றாரு, தத்ரைவம் சதி. இது இவ்வாறு கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயக, எந்த விதமான பேதமும் மற்ற ஆத்மாவை யார் கர்த்தான்னு சொல்றாங்களோ அவன் உண்மையை பார்ப்பதில்லை. அகிருத்த புத்தித்வாத் ந பஷ்யதி, அவன் ஆத்மாவை குறித்து அறியாதவன். துர்மதிகி, அதாவது சாஸ்திர ஞானம் குருவிடமிருந்து சாஸ்திர ஞானம் பெறாதவன் துர்மதிகி, அஜ்ஞானி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கேவலம்னு சொல்லும் போது தனியாக எதுவும் அற்ற, அப்ப எதனாலும் தீண்டப்படாதன்னு சொல்லும் போது குணங்களால தீண்டப்படாத. அப்போ குணங்களால எப்படி ஆத்மா தீண்டப்படாம இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் குணங்களுக்கு சம்பந்தப்பட்டது? ஏற்கனவே பஞ்சைத்தானின்னு சொன்னார். 5 விஷயங்கள் கர்மத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த 5 விஷயங்களுக்கும் சம்பந்தப்பட்டதுல முக்குணங்கள்ல முக்கியமா என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா ஞானம் கர்ம கர்த்தா. இப்போ இந்த 3 விஷயங்களை மூன்றாக சொல்லி இந்த கர்மத்தோட சம்பந்தப்பட்ட இந்த குணங்கள் இந்த விஷயங்கள்ல தான் இருக்கிறத தவிர ஆத்மாவில இல்ல. இதான் கனெக்ஷன் நம்ம பார்த்தோம். முதல்ல ஞானம் பத்தி சொல்றாரு.
இங்க 19வது ஸ்லோகத்துல இருக்கு பாருங்க, ஞானம் கர்ம கர்த்தா, அந்த ஆர்டர்லயே சொல்வார் மூன்றாக. முதல்ல ஞானம் பத்தி பார்த்தோம். அதுலயும் 20வது ஸ்லோகம் வந்து சாத்விக ஞானம்னா என்ன, சர்வபூதேஷு ஏனைக்கம் பாவம் அவ்யயம் வீக்ஷத்தை. நான் அந்த ஸ்லோகத்தை அப்படியே படிக்கிறேன். அவிபக்த விபக்தேஷு தத் ஞானம் வித்தி சாத்விகம். விபக்தேஷு சர்வபூதேஷு, வெவ்வேறான பேதங்களாக இருக்கின்ற இந்த உலகத்துல எல்லாமே பேதங்கள் தான், ஒண்ணு போல ஒண்ணு இல்லை. அத்தனை பேதத்துக்குள்ளேயும் அவிபக்தம், பேதமற்ற ஒன்றை, அது எப்படி இருக்கு, அவ்யயம் ஏகம் பாவம். இப்ப எல்லாமே நம்ம பார்க்கறது அனைத்துமே நம்ம புலன்களால மனதால புத்தினால உணர்கின்ற எல்லாமே பாத்தீங்கன்னா பேதம் உள்ளதாகவே இருக்கு. இப்படி எல்லாமே பேதம் உள்ளதாக இருக்கிற விஷயங்கள்ல பேதமற்ற, அதுவும் எப்படி இருக்கு, அவ்யயம் அழிவற்ற ஏகம் பாவம் ஒன்று இருக்கு. அது நமக்கு தெரியல இப்போ. ஆனா இவர் பாக்குறாரு. யார் பாக்குறா, அந்த சாத்விக ஞானம் இருக்கிறவர் பாக்குறாரு. அதனால ஏன ஈக்ஷத்தை, எந்த ஞானத்தினால் பேதங்கள் இருக்கின்ற ஒரே வஸ்துவான அழியாத அந்த தத்துவத்தை எந்த ஞானத்தினால் ஒருத்தன் பார்க்கிறானோ அந்த ஞானம் சாத்விகம் வித்தி, அது சாத்விக ஞானம். இது நம்ம போன வகுப்புல பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம ராஜசீகம் நம்ம படிச்சிட்டோம். அது நீங்க வேணா ரிப்பீட் பண்ணுங்க மறுபடியும். 21வது ஸ்லோகம் ரிப்பீட் பண்ணுங்க. பிருதக்வேன து யஜ்ஞானம், பிருதக்வேன து யஜ்ஞானம் நானாபாவான் பிருதக்விதான், நானாபாவான் பிருதக்விதான், வேதி சர்வேஷு பூதேஷு, வேதி சர்வேஷு பூதேஷு, தஜ்ஞானம் வித்தி ராஜசம், தஜ்ஞானம் வித்தி ராஜசம். சேர்ந்து படிக்கலாம். பிருதக்வேன து யஜ்ஞானம் நானாபாவான் பிருதக்விதான், வேதி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். இப்ப ராஜசிக ஞானம்னா என்ன, சாத்விக ஞானம்னா என்ன நம்ம பார்த்தோம். அதுக்கு இது ராஜசிக ஞானம் எப்படி வேறுபட்டதாக இருக்கு. எந்த ஞானம் சர்வேஷு பூதேஷு பிருதக்விதான் நானாபாவான் பிருதக்வேன வேதி, எல்லாம் பிருத்தக்ன்ற வார்த்தை வருது பாருங்க. எல்லாமே வேறுபடுத்துவது, பேதங்களை தூண்டுவது, பேதங்களை வெவ்வேறு விதமான நானாபாவான் பல்வேறு வகையான இருக்கின்ற விஷயங்களை பிருத்தக்வேன வேதி, அப்படியே தனித்தனியாவே வெவ்வேறாகவே அறிகின்றதோ தத் ஞானம் ராஜசம் வித்தி. இதுல ஒன்னும் இப்ப எப்படி இருக்கு, அப்போ இப்ப எல்லாருமே அப்படிதான் இருக்கோம். நம்ம பாக்குற எல்லா பேதங்களையும் அந்தந்த பேதங்களை வந்து அப்படியே வேறுபடுத்தி எந்த ஒரு உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற அந்த ஒரே விஷயத்த பாக்குறதே கிடையாது. காமன்னஸ் அதை பாக்குறதே இல்லை. பிருத்தக் விதான் நானாபாவான் பிருதக்வேன வேதி, வெவ்வேறாக இருக்கின்ற விஷயங்களை பல உயிர்களை பிருத்தக்வேன அவ்வாறு தனித்தனியாக அறிகிறது. அந்த ஞானம் ராஜசம் வித்தி. இப்ப இதை இன்னும் பேதப்படுத்துறோம் பாருங்க. இப்போ மனிதருக்குள்ளேயே எப்படி பேதப்படுத்துறோம், ஆண் பெண் பேதப்படுத்துறோம், அப்புறம் ஜாதியில பேர்படுத்துறோம், மதத்தை பேதப்படுத்துறோம், மொழியில பேதப்படுத்துறோம், நாடுன்னு பேதப்படுத்துறோம். இவங்க சொல்றது வந்து எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற ஒரே சத்வஸ்து ஆத்ம வஸ்து, அதை பார்ப்பவன் வந்து சாத்விக ஞானம். இங்க என்ன சொல்றாங்க, அந்த சத்வஸ்துவே பார்க்கிறதே இல்லை, அப்படி ஒண்ணு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. எல்லாவற்றையுமே பேதங்கள் தான் இருக்கு. இந்த உலகம் முழுக்க பேதங்கள் தான் நிறைந்தது. ஒரு உயிரினமும் மற்ற உயிரினமும் அந்தந்த ஒரு உயிரினத்துக்குள்ளேயே பேதங்கள் இருக்கு. வெவ்வேறு விதமான உயிரினங்களுக்குள்ளேயும் பேதங்கள் இருக்கு. அது அப்படியே இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை. அதாவது இதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேல ஒண்ணு இல்லை. இதுக்கு மேல எல்லாத்துக்குள்ளும் இருக்கிற அந்த ஒரே ஆத்மா அப்படின்ற விஷயமே தெரியாம இருக்காங்க இவங்க. சரி, அந்த மாதிரி எல்லாவற்றையும் பேதப்படுத்தி பார்ப்பது. இப்போ பேதங்கள் படுத்துவது நம்ம பொதுவா சொன்னப்போ மதங்கள் நாடுகள் இப்படி பேதம்னு. ஆனா உண்மையிலேயே சாஸ்திரிய பூர்வமா நம்ம பார்க்கும்போது 5 விதமான பேதங்கள் இருக்கு.
5 விதமான பேதங்கள் எல்லாமே அடங்கிடும். அதாவது ஜீவ ஈஸ்வர பேதம். எங்கெல்லாம் பேதம் பார்க்கறான் பாருங்க, இந்த 5 விஷயங்கள்ல. முதல்ல என்ன சொன்னோம்? ஜீவ ஈஸ்வர பேதம். 2வது பரஸ்பர ஜீவ பேதம், ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்குள்ள கொடுக்கக்கூடிய பேதங்கள். 3வது ஜீவ ஜட பேதம். ஜீவன் இருக்கு, ஜடம் உள்ள வஸ்து, உயிரற்றது, உயிரற்ற பொருட்கள், இதுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம். 4வது ஈஸ்வர ஜெகத் பேதம். ஈஸ்வரன் வேறு, ஜெகத் வேறு, ரெண்டுமே தனித்தனியாக பிரித்துதான் நமக்கு தெரியுது. ஈஸ்வர ஜெகத் பேதம். 5வது ஜடங்களுக்குள்ளே பேதம், பரஸ்பர ஜட பேதம். இப்ப என்ன சொன்னாங்க? பிருத்தக் விதான் நானாபாவான் பிருத்தக் வேத்தி சொன்னாங்க இல்லையா? வெவ்வேறாக இருக்கின்ற விஷயங்களை வெவ்வேறாக பிரித்தே அறிந்து கொள்வதுன்னு. இப்படி டிவிசிவ் விஷன், ஒவ்வொன்று பிரித்து அறியக்கூடிய இது 5 தலைப்புல சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜீவன், நான் ஜீவன் இருக்கேன், ஈஸ்வரன். அப்போ ஜீவன் வேறுதான், ஈஸ்வரன் வேறுதான். அப்ப ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதம், 2 பேருக்கும் உள்ள ஒரே விஷயமான ஆத்ம வஸ்துவை இங்க பார்க்கல. அந்த ஞானமே இல்ல, அந்த விஷனே இல்ல. எப்படி இருக்கு? இது ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற. அப்புறம் என்ன பாக்குறான் அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, இங்க வெறும் உபாதிகளுக்கு மட்டுமே இவன் முக்கியத்துவம் கொடுக்கறான். ராஜசீக ஞானம்ன்றது என்னது? உபாதிகளுக்கு மட்டும். உபாதின்றது என்னது? உபாதின்றது நம்மளுடைய கருவிகரணங்கள், உடல் மனம் புத்தி இருக்குல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு வடிவம் பெயர் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் உபாதி பொதுவா நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னா, ஜீவனுடைய உபாதி வேற, ஈஸ்வரனுடைய உபாதி வேற. இதை மட்டுமே, இந்த நிலையில மட்டுமே பார்க்கலாம். உபாதியை தாண்டி அனைத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரே சத்வஸ்துவை பார்க்கல. அப்ப அந்த மாதிரி உபாதிகளை வைத்து இந்த ஒரு ஜீவன் பிரித்து பார்க்கிறான் இல்லையா? அத 5 விதமாக பிரிவினை வேறுபடுத்தி பார்க்கிறான். ஒன்று ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதங்கள். அப்புறம் என்ன சொன்ன? 2வது ஜீவர்களுக்குள்ளே உள்ள பேதங்கள், பரஸ்பர ஜீவர்கள், பரஸ்பர ஜீவ பேதம். ஜீவர்களுக்கு, ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் உள்ள வேற்றுமை, வெவ்வேறு விதமான உபாதிகள். அந்த நிலையிலேயே பார்க்கிறான் அனைத்தையும். 3வது ஜீவ ஜட பேதம். ஜீவன் சொல்லும் போது உயிருள்ள விஷயங்கள் எல்லாமே, ஜடம் உயிரற்றது, இதுக்குள்ள உள்ள பேதம். 3வது ஜீவ ஜட பேதம். 4வது என்ன? இப்போ என்ன மிச்சம் இருக்கு பாருங்க, 3 தான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு ஜீவ ஜெகத் ஈஸ்வரன். ஒண்ணு ஜீவன் இருக்கு, ஜெகத் இருக்கு, ஈஸ்வரன் இருக்கு. இதுக்குள்ளே எப்படி பேதம் பத்துறான்? ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு முதல் பேதம் சொல்லிட்டோம், ஜீவர்களுக்குள்ளே பேதத்தை சொல்லிட்டோம் 2வது. 3வது ஜீவனுக்கும் ஜடத்துக்கும் உள்ள பேதம், உயிரற்றது. 4வது ஈஸ்வர ஜெகத், இந்த மொத்த உலகமே எல்லாத்தையும் சேர்த்து, இந்த ஈஸ்வரன் வேறு, இந்த உலகம் வேறு, இரண்டுமே இதுக்குள்ள உள்ள பேதங்கள், இதையும் பேதமா பார்ப்பது. 5வது ஜடங்களுக்குள்ளே உள்ள பேதங்கள், ஒரு பொருள் மாதிரியே இன்னொரு பொருள் இல்லை, இந்த மாதிரி பேதங்கள். இப்படி அனைத்தையுமே உபாதி நிலையில மட்டுமே பார்த்து வாழ்ந்து கொண்டு கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கிறது. இதுக்கு பேர் ராஜசீக ஞானம். இது புரியுது இல்லையா? என்ன சொன்னோம் நம்ம அப்படின்னா, இத்தனை எல்லாவற்றுக்கும் எல்லாமே உபாதி. இந்த உபாதிகளை கடந்து பெயர் வடிவங்கள், இந்த பெயர் வடிவங்களை கடந்து அனைத்துக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரே வஸ்துவான அழிவற்ற வஸ்துவை பார்ப்பது சாத்விக ஞானம். அதை நம்ம பார்த்துட்டோம் 20வது ஸ்லோகத்துல. இங்க என்ன பண்றாங்க? அந்த ஒரே அழியாத ஆத்ம தத்துவத்தை பார்க்காம இவங்க பேதங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய ஞானம். இது ராஜசிக ஞானம். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்த டாபிக். இது புரியுது இல்லையா? யாராவது ஆன்சர் பண்ணலாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சொன்னதுல 22வது ஸ்லோகத்துல தாமசிக ஞானம்னா என்னன்னு சொல்றாங்க, அது நம்ம படிக்கலாம். 22வது ஸ்லோகம். யத்து கிருத்ஸ்னவதே கஸ்மின்
यत्तु कृत्स्नवदे कस्मिन् यत्तु कृत्स्नवदे कस्मिन् यत्तु कृत्स्नवदे कस्मिन् अकार्ये सक्तमहैतुकम् अकार्ये सक्तमहैतुकम् अकार्ये सक्तमहैतुकम् अकार्ये सक्तमहैतुकम् अतत्वार्थवदल्पं च अतत्त्वार्थवदल्पं च अतत्वार्थवदल्पं च अतत्त्वार्थवदल्पं च तत्तामसमुदाहृतम् 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 சேர்ந்து படிப்போம். यत्तु कृत्स्नवदे कस्मिन् अकार्ये सक्तमहैतुकम् अतत्वार्थवदल्पं च तत्तामसमुदाहृतम्. இங்க முதல் வரியில இருக்கு பாருங்க, மூணாவது வார்த்தை ஏகஸ்மின் கார்யே. ஏகஸ்மின் கார்யே கிருத்ஸ்னவத், அதாவது ஒரு விஷயத்தையே ஒரு விஷயத்தினுடைய ஒரு பகுதியே எடுத்துட்டு அதுவே பூர்ணமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகஸ்மின் காரி, ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதுவே எல்லாம் அப்படின்னு சொல்றது. அப்படி அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம அந்த அந்த வரிக்கான பொருளை பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்னன்னு உதாரணம் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இப்படி சக்தம் அகேத்துக்கம், அகேத்துக்கம் சக்தம்னு சொல்லும் போது அதுலயே பிடிவாதமா இருக்கிறது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுவே எல்லாம்னு சொல்றது, அதுக்கப்புறம் அதுலயே பிடிவாதமா இருக்கிறது. சக்தம்னா பற்றுன்னு சொல்றோம்ல, இங்க வந்து பிடிவாதம்னு அர்த்தம். ஃபனாட்டிக்ஸ்னு சொல்றாங்க பாருங்களேன், வெறி பிடித்த, அதுவேதான், அதுதான், இதை தவிர வேற எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு விடாப்பிடியா சொல்றது. சரி, அதுக்கு ஏதாவது காரண காரியங்கள் இருக்கா, ஏதாவது லாஜிக் இருக்கானா? அகேத்துக்கம், ஒரு காரண காரியங்களும் கிடையாது. அவங்க ஒரு லாஜிக்கே இல்லை. அதத்வார்த்தம் அல்பம், அல்பமான ஒரு லிமிட்டட் விஷன். இங்க அல்பம்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப குறுகிய பார்வை இருக்கிறவங்க, குறுகிய பார்வையோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானம் வந்து தத் தாமசம் உதாகிருத்தம், தாமச ஞானம் என்று கூறப்படுகிறது. இங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்துட்டு, ஒரு விஷயம் ஒன்றை எடுத்துட்டு இதுதான் கடவுள், இவருதான் கடவுள், இதை தவிர வேற கடவுளே இல்ல, இந்த கடவுளை தவிர வேற எதை நீங்க வழிபட்டாலும் நீங்களாம் நரகத்துக்கு தான் போவீங்க இப்படின்றாங்கல்ல. அவங்க என்ன பண்றாங்க, ஒரே ஒரு கடவுள்ன்றத ஒரு ஒரு வடிவத்தை, ஒரு உருவத்தை, இல்லைன்னா ஏதோ ஒரு சிம்பல், ஏதோ ஒரு அடையாளத்தை, அந்த அடையாளத்தையே கடவுள்னு சொல்லிடுறாங்க. கடவுள்ன்றது எப்படி எல்லையற்ற, அது எல்லையற்ற குணங்களற்ற இறை தத்துவம், எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தத்துவம். அது என்னெல்லாம் பேர் பாருங்க, பரம்பொருள்னு சொல்றோம். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளை இந்த உலகத்துக்கு உட்பட்ட ஏதோ ஒரு பொருளை காட்டி அதுவேதான் இறைவன், இதுதான் இறைவன் இப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இந்த இறைவனை வழிபடணும்னா நீங்க இதுதான் வழி, இது தவிர வேற எதுவுமே கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் ஏகஸ்மி, ஒரே விஷயத்தை எடுத்துட்டு, ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுவே எல்லாம்னு சொல்றது இல்ல. இது வந்து நம்ம தத்துவ, இது பிலாசபில நம்ம சொல்றோம் அது. ஆனா இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தி அதுவேதான் எல்லாம்னு நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம சொல்றோம்ல. நம்ம சொல்ல ஒண்ணுமே இல்லாது, ஒண்ணுமே இல்லாத புடிச்சுட்டு பிடிவாதான் புடிச்சுட்டு அதையே சுத்தி சுத்தி வந்து அதையே பெருசு பத்தின்னு சொல்றோம்ல. இந்த மாதிரி எங்கெல்லாம் பண்றோமோ எல்லாமே தாமச ஞானம். இங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு விஷயத்தை, இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு கடவுள் தான், ஒரு கடவுள் இவருதான். அதாவது நம்மளும் எல்லாருமே சாஸ்திரம் ஒரு கடவுள்னு சொல்றது, அந்த ஒரே கடவுள் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை காட்டி அதுதான் ஒரு கடவுள்னு சொல்லல. இந்த பரம்பொருளுக்கு எந்த வித ஒரு குறுகிய ஒரு எல்லைக்குட்பட்ட விஷயத்தையும் சொல்லல. அது எல்லையற்றது, எல்லா எல்லைகளையும் கடந்ததுன்னு சொல்றது அது வேற. ஆனா இது புரிஞ்சுக்கணும் நீங்க, இந்த உலகத்திலேயே ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு அது ஒன்றுதான், அது மட்டுமே கடவுள்,
அது மட்டுமே இறைவன். அந்த இறைவன் தான் நம்மள முக்தி கொடுப்பார். அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம சரணாகதி அடையணும். அவர் மட்டும்தான் வழிபடணும். இல்லைன்னா நீங்களாம் நரகத்துக்கு போய்வீங்க. இப்படிலாம் இருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு விஷன் ஃபெனாட்டிக். இது வந்து ஒரு குறுகிய பார்வை, அல்பம். அந்த அவங்களுடைய விஷனே எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 லிமிட்டட் விஷன். இது வந்து முட்டாள்தனம். எப்படி சொல்றாங்க? அகை துக்கம். எந்தவித காரண காரியமும் இல்ல. அவங்க கிட்ட ஆராய்ச்சி பண்ணி இதை எப்படி நீ சொல்ற இதை விளக்குன்னு சொன்னா அவங்க கிட்ட ஒரு விளக்கவே முடியாது. முட்டாள்தனமான விளக்கமா இருக்கும். லாஜிக்கே இருக்காது. இல்ல இதான் இவ்வளவுதான், இதுக்கு மேல பேசாத, இதுக்கு மேல பேசுறா கொண்டுடுவோம், இல்ல பனிஷ்மெண்ட், இப்படிதான் இருக்குமே தவிர அகே துக்கம். ஏகஸ்மின் காரியே கிருஷ்ணவத். ஒரு ஒன்றை மட்டும் பிடித்து அந்த ஒன்றே எல்லாம்னு சொல்றது. இப்போ சாத்விகத்துக்கும் தாமசிகத்துக்கும் பாருங்க. சாத்விகம் வந்து எல்லாம் இருக்கட்டும், ஆனா எல்லா பேதங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியது ஒரே ஒரு பரம்பொருள். அது வேற விஷயம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இவ்வளோ இருக்கு, எல்லாமே பேதமா, அதுல ஏதோ ஒன்றை எடுத்துட்டு என்ன சொல்றது? அதுதான் வந்து பரம்பொருள், அதுவே இறைவன் சொன்னா எப்படி? இது வந்து முட்டாள்தனமானது, ஃபெனட்டிக். இது சக்தம். சக்தம்னு சொன்னா பற்றுன்னு நம்ம பார்த்தோம். அசக்தம், சக்தம். சக்தம் சொல்லும் போது, பற்றுன்னு சொல்லும் போது இங்க ஒரு ஒரு வெறி பிடிச்சது. அதுவே அத முட்டாள்தனமான ஒரு பிடிவாதம். அது அது அந்த நிலையை விட்டு மாற மாட்டாங்க எப்போதுமே. அதுக்காக என்ன வேணாலும் பரவாயில்ல, என் உயிரே கூட கொடுப்பேன் அப்படின்னு முட்டாள்தனமா, ஒரு ரீசன் லாஜிக்கே இல்லாம, அகைய துக்கம், அதத்துவம். அது உண்மையே இல்லாதது, உண்மை இல்லாதது. அது அது சத்தியமே இல்ல. அல்பம். ஒரு ரொம்ப 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 குறுகிய குறுகிய வட்டம். அது குறுகிய பார்வை. இது அது இப்படிப்பட்ட ஞானம் இருப்பது வந்து தாமசிக ஞானம். இதுக்கு ஒரு ஒருத்தர் வந்து உதாரணம் சொல்லும் போது நம்ம மகாத்மா காந்தி வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க. இந்த உதாரணம் புரிஞ்சுதுன்னா நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடும், தாமசிக ஞானம்னா என்ன. அதுக்கு நேர ஆப்போசிட்டா சொல்ல போறாரு. ஆனா அதுக்கு நேர நம்ம புரிஞ்சுக்கணும் கரெக்டா. எப்படின்னா மகாத்மா காந்தியோடைய ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா, குஜராத் சபர்மதி எல்லாம், அங்க வந்து தினமுமே என்ன பண்ணுவாங்களா, காலையில எழுந்த உடனே எல்லா மதங்களுடைய சாஸ்திர நூல்களையும் ஓதுவாங்க, படிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்து மதமா இருக்கட்டும், சீக்கிய மதமா இருக்கட்டும், புத்த மதமா இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும், இஸ்லாம் மதமா இருக்கட்டும், எல்லா மதத்தினுடைய புனித நூல்களையுமே அவங்க வந்து படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது ஒரு நாள் வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, எல்லாரும் முன்னாடி மகாத்மா காந்தி கேட்கிறாரு, நீங்க எல்லா மதத்து நூல்களையும் படிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சது எது? நீங்க எதை வந்து உயர்வா நினைக்கிறீங்க? அப்படி கேட்ட உடனே மகாத்மா காந்தி என்ன சொல்றாரா, இப்ப வந்து இது மாட்டி விடுறது பாருங்க, இது குழப்பறது. இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அது என்ன ஆகும்? ஓ, மகாத்மா காந்தி வந்து இப்படிப்பட்ட ஒரு எல்லா மதம்னு சொன்னாலும் அவர் ஒண்ணை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு முத்திர குத்திடுவாங்க. இப்படிதானே மீடியா எல்லாம் பண்ணது. அந்த மாதிரி இல்ல. மகாத்மா காந்தி ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னாராம். என்ன சொன்னாருன்னா, எனக்கு அம்மா இருக்காங்க, உனக்கு அம்மா இருக்காங்க, இதோ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அம்மா இருக்காங்க. ஆனா எந்த அம்மாவை எனக்கு பிடிக்கும்? எனக்கு எங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்ன்ற அதே சமயத்துல இந்த ஞானம் எனக்கு இருக்கும்போது, இந்த ஞானம் எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்ன புரிஞ்சுப்பேன்? எனக்கு எப்படி எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ, உனக்கும் அதே மாதிரி உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து எந்த அம்மா உயர்ந்தவங்க, எந்த அம்மா வந்து தாழ்ந்தவங்க, இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எப்படி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அதே விஷயத்த எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆனா இங்க என்ன பண்ண மாட்டாங்க, இங்க வந்து ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுவேதான் எல்லாம், இதை தவிர வேற இல்லை அப்படின்னா அர்த்தம். எங்க அம்மா மட்டும்தான் உயர்ந்தவங்க, மற்றவங்க எல்லாம் வந்து உண்மையான தாயே கிடையாது, அவங்க எல்லாம் ஒரு ஒரு மதிக்கத்தகாதவர்கள். இப்பெல்லாம் சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி நம்ம கடவுளுக்கு சொன்னோமோ அதே மாதிரி. ஒரு உதாரணம், இப்ப மகாத்மா காந்தி சொல்றாரு. இப்போ மகாத்மா காந்திக்கு இருந்தது என்ன ஞானம்? அது சாத்விக ஞானம். அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு அதை என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் அப்ளை பண்றாரு. எப்படி எனக்கு எனக்கு வந்து இது உயர்வாக தெரிகின்றதோ அதே போல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தாய் வந்து உயர்வாக இருப்பாங்க. அப்ப என்ன, இங்க எந்த விதமான பேதமும் இல்ல, யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பேசுவதும் வாய்ப்பே இல்லை.
ஆனா இங்க என்னது 22வது ஸ்லோகத்துல பாக்குறது இதுக்கு நேர் எதிராக ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டு அதுவேதான் உயர்ந்தது, இதை கடைபிடித்தவங்க மட்டும்தான் கடை தேர்வார்கள், மற்றவங்க நரகத்துக்கு போவாங்க, இப்படி சொல்லி குழப்பறாங்கல்ல. இது மாதிரி இது பிலாசபில நம்ம சொல்றோம், இறைவனை பத்தி சொல்றது, இறை தத்துவத்தை பத்தி விளக்குவது. இதே மாதிரி நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல இதான் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, ஒரு விஷயத்தை எடுத்துட்டு குறிக்கோள் மெயின் முக்கியமான குறிக்கோளுக்கு பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். இதை ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, இதையும் அப்படி பண்றேன், இதையும் அப்படி பண்றோன்ட்டு அப்படியே பிடிச்சிட்டு தான் என்ன ஆகும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ப்ரோக்ரஸே இருக்காது நமக்கு, அங்கேயே ஸ்டக்கப் ஆயிடுவோம் நம்ம. அதான் அல்பம், குறுகிய பார்வை. ஓகேங்களா, குறுகிய பார்வை. இங்க என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஏகஸ்மின், ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு, கிருஷ்ணம், கிருஷ்ணம்னா பரிபூர்ணம், முழுமையானது. ஒன்றை மட்டும் எடுத்துட்டு அதையே பரிபூர்ணமானது, முழுமையானதுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு அதுல பிடிவாதமா இருக்காங்க. சக்தம், பிடிவாதமா இருக்காங்க. சரி, இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்களே, அதுக்கு ஏதாவது காரண காரியம் இருக்கா? அகேத்துக்கம். கேத்துனா காரண காரியம், லாஜிக், ரீசன். அகேத்துக்கம்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு காரண காரியமும் கிடையாது. அது ஆக்சுவலா அதத்துவம், அதத்வார்த்தம். அதத்வார்த்தம் அப்படின்னா உண்மையே இல்லாதது, பொய். பொய்யை எடுத்துக்கிட்டு அல்பம், குறுகிய பார்வையில இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தாமசிக ஞானம். அப்போ ஒன்று என்னது, ஒன்று எடுத்துட்டோம்னா சாத்விக ஞானம் என்ன பண்ணுது? சாத்விக ஞானம் பேதங்கள் இருக்கின்ற பேதங்களை கடந்து ஒரே இறை தத்துவத்தை, மெய்ப்பொருளை, பரம்பொருளை பார்க்கிறது. அது சாத்விக ஞானம். ராஜசிக ஞானம் என்ன? எல்லா விதமான பேதங்களையும், அந்த பேதங்கள் மட்டுமே உண்மை, அந்த பேதங்களை கடந்து அவங்க யோசிக்கிறதே கிடையாது, அந்தந்த பேதங்கள் தான் உண்மைன்னு இருக்கின்ற ஞானம். அது ராஜசிக ஞானம். தாமசிக ஞானம் என்னது? ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவேதான் பேருண்மைன்னு சொல்றது. இது முட்டாள்தனமானது. ஓகேங்களா, எங்க சொல்லியிருக்கு? முட்டாள்தான் அகேத்துக்கம்ன்றதுனால புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒரு காரண காரியங்களே இல்லாம சக்தம், ஃபெனடிசிசம் சொல்றது. ஓகே, இந்த 3 விதமான ஞானம் நம்ம பார்த்தோம். 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச திரிதைவ குணபேதத்தக. இப்ப ஞானம் பத்தி சொல்லியாச்சு. அடுத்து என்னது? கர்மம். கர்மமும் சாத்விக கர்மம், ராஜசிக கர்மம், தாமசிக கர்மம். அதுக்கப்புறம் கர்த்தாவும் சொல்ல போறாங்க. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல நம்ம கர்மத்தை பத்தி பார்ப்போம். கர்மத்துல சாத்விக கர்மம்னா என்ன? 23வது ஸ்லோகம். அடுத்தது சரி, ரிப்பீட் பண்ணுங்கம்மா, வீரமா ரிப்பீட் பண்ணுங்க. நியதம் சங்கரஹிதம், நியதம் சங்கரஹிதம், நியதம் சங்கரஹிதம், நியதம் சங்கரஹிதம், அராகத்வேஷதः கிருதம், அராகத்வேஷதः கிருதம், அராகத்வேஷதः கிருதம், அராகத்வேஷதः கிருதம், அபல அபல பிரேப்சுனா கர்ம, அஃபல பிரேப்சுனா கர்ம, அபல பிரேப்சுனா கர்ம, அஃபல பிரேப்சுனா கர்ம, யத்தத் சாத்விகமுச்யதே, யத்தத் சாத்விகமுச்யதே, யத்தத் சாத்விகமுச்யதே. யத்தத் சாத்விகமுச்யதே. சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். நியதம் சங்கரஹிதம், அராகத்வேஷதः கிருதம், அபல பிரேப்சுனா கர்ம, யத்தத் சாத்விகமுச்யதே. இங்க இப்போ என்னென்ன பார்த்தோம்? ஞானம் பத்தி பார்த்தோம். இது ஞானம் ஞாபகம் இருக்குங்களா? எங்கன்னு? இங்க பஞ்சைதானின்னு சொன்னாங்க பாருங்க. கர்மத்தோட சம்பந்தப்பட்டது 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்கள் தான் கர்மத்தோட சம்பந்தப்பட்டிருக்கே தவிர இந்த ஆத்மா சம்பந்தப்படல, அதை மறந்துடக்கூடாது. அந்த 5 விஷயங்கள்ல இருந்து 3 எடுத்துக்கிட்டாங்க, ஞானம், கர்ம, கர்த்தா. அதுல ஞானம் முடிச்சிட்டோம், இப்போ கர்மம் எடுத்துக்கிட்டாங்க. இங்க இந்த கர்மத்துல ஒரு செயல் எடுத்துக்கிட்டா எது சாத்விக செயல் அப்படி பார்க்கும்போது நியத்தம். நியத்தம்னாலே முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். நியத்தம்னா என்னது?
நியத்தம்னு சொல்லும் போது நம்மளுடைய கடமைகள், டியூட்டி. திருப்பி திருப்பி கடமைகள், டியூட்டின்னு சொன்ன உடனே நம்ம மனதுல என்ன வரும் பாருங்களேன். நம்மள யாரோ வேணும்ட்டே நம்ம கிட்ட வந்து திணிச்சாங்க, நம்ம தலையில வந்து கட்டிட்டாங்க இப்படின்னு தோணுச்சுன்னா தப்பு. அது நியத்தம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? இது நான் செய்ய வேண்டியது, இது வந்து நானா செய்ய வேண்டியது, இது எனக்கு என்னுடைய நிலையில தானாக அமைந்தது, இது யாரும் திணிக்கல நம்ம மேல. நம்ம தான் வந்து மனிதனா பிறந்தோம். மனிதனா பிறந்தோம்னா மினிமம் என்னது 5 வயசுலயாவது பள்ளிக்கூடம் போய் தான் ஆகணும், ஸ்கூல் போய் தான் ஆகணும் இல்லையா? இது வந்து டியூட்டி ஆயிடும். அதுவும் மாணவ பருவம்னு ஆரம்பிக்குது. அந்த மாணவ பருவம்ன்றது வந்து யாரும் வந்து திணிக்கல இங்க. நீ வளர்ந்த, நம்ம வளர்றதுனால மாணவ பருவம் வந்தது. அந்த மாணவ பருவத்துல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அது கடமையாயிடும். உங்களுக்கு நியத்தம்ன்றதுக்கு என்ன எதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம்னா, நியத்தம் கடமைன்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணிச்சுன்னா, நமக்கு சம்மந்தம் இல்லாதது யாரோ நம்ம தலையில கட்டிட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன், இல்லைன்னா நான் தான் இழிச்சவாயினா இப்பெல்லாம் தோணுது இல்ல, அப்படி இல்ல. அது சரியா புரிஞ்சுக்கணும். நியத்தம்னு சொன்னா, டியூட்டின்னு சொன்னா நமக்கு இயல்பாக நம்ம சூழ்நிலையை பொறுத்து அமைந்தது. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மாணவ பருவம் முடிஞ்ச உடனே இல்லறம்னு வந்தா, இல்லறம் வந்தா இல்ல, இல்லறம் ஏன் வந்தது? அது வந்ததுனால தானே வந்து அந்த டியூட்டி வந்தது. இல்லறத்துக்கு வந்துட்டு இல்லற டியூட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால அந்த நியத்தம்ன்றத வந்து சரியா புரிஞ்சுக்கணும். இந்த எண்ணத்தை மாற்றணும் நம்ம. என்ன மாற்றணும்? இந்த கடமைன்னு சொன்ன உடனே ஒரு வெறுப்பு. என்னடா அது? நம்ம தான் செய்யணுமா? அப்படி இல்ல அது. சரி. ஃபர்ஸ்ட் நியத்தம், டியூட்டிஸ் அப்படின்னு அர்த்தம் நான் செய்ய வேண்டியது. 2வது சங்கரஹிதம். இப்படி நம்ம டியூட்டி நம்மளுடைய கடமைகளை சரியா செஞ்சுட்டே வரும்போது அதுல என்ன பிரச்சனை வந்துரும்னா, பற்று வந்துரும். எப்படி? என்ன மாதிரி இந்த டியூட்டி யாரும் செய்ய முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? அதே சமயத்துல சங்கரஹிதம், கடமை செய்யறான். 2வது சங்கரஹிதம், பற்று இல்லாம செய்கிறான். எந்த வித பற்றும் இல்ல. ஏன் செய்யற? ஏன் செய்யறேன்னா, இது நான் செய்ய வேண்டியது, அதனால செய்யறேன். இது எனக்கு செய்ய வரும், இது எனக்கு தெரியும், அதனால நான் செய்யறேன். அப்புறம் ஒருவேளை உனக்கு பிடிச்சிருக்கோ அதனால தானே செய்யற, இல்லைன்னா நீ செய்ய மாட்ட அப்படின்னா, அப்படி இல்ல. அடுத்து பாருங்க, அராக துவேஷ. அராக அத்வேஷ, துவேஷதக, ராகத்வேஷமற்று. அப்ப அவன் விருப்பம் இருக்குன்றதுனால நான் இததான் செய்வேன் அப்படின்னு ஒரு விஷயத்த செய்யல. அது போலவே இது எனக்கு பிடிக்காதது, துவேஷம், அதனால அதை செய்ய மாட்டேன்னு ஒதுக்கல. அவனுடைய விருப்பு தன்னுடைய கடமைகளை கொண்டு வரவே இல்லை. அந்த எண்ணமே இல்லை. இது என்னுடைய கடமை, நான் அதுல பற்று இல்லாம செய்யறேன். சங்கரகிதம். அதுக்கப்புறம் என்னாச்சு? எந்தவித வெறுப்பும் முடிவு பண்ணல, என்ன கட்டுப்படுத்தல, என்ன ஆட்டி வைக்கல என்னோட கடமைகளை. இது நான் செய்ய வேண்டியதுன்றது தெரிஞ்சுட்டு நான் செய்கிறேன். அப்புறம் என்ன? இன்னொரு பாயிண்ட் என்ன? அபல பிரேப்சுனா. பல பல பிரேப்ஸ், ஈப்ஸ்ன்ற வார்த்தையில இருந்து வருதுங்களா? ஈப்ஸ்ன்ற ரூட் வேர் சொல்ல இருந்து ஆசைன்னு அர்த்தம். ஆசை. இங்க அபல பிரேப்சுன்னு சொல்லும் போது ஆசையற்று, அதாவது பலன்ல. இவ்வளவு செய்யறனே, இதனால எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பலனை கருதி அவன் அந்த கடமை செய்யல. பலன் மேல எந்தவித எதிர்பார்ப்பும் அற்று. இப்படி இப்படி செஞ்சா எத்தத் கர்ம தத் சாத்விகம் உச்சத்தை. எத் கர்ம தத் சாத்விகம் உச்சத்தை. இது மாதிரி கர்மம் செய்தால் அது வந்து சாத்விக கர்மம். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது. என்னுடைய விருப்பு என்னுடைய கடமைகளை குறுக்கிடாம இருந்தா எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. எது வருதோ அது ஈஸ்வரன் எனக்கு கொடுத்தது. ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த கடமைகளை நான் கண்டிப்பா செய்யறேன், அவ்வளவுதான். இதுல என்னுடைய மனசு இதை விரும்புகிறது, என்னுடைய மனசு இதுல வெறுக்கிறது, இது ரெண்டையுமே அங்க கொண்டு வரல. அதை கொண்டு வராதனால எவ்வளவு சுதந்திரம் பாருங்க, எவ்வளவு சுதந்திரம். எப்படி முடியுது?
அப்படின்னா அதான் மறுபடியும் அந்த ஈஸ்வரன்ற அந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கும் போது, ஈஸ்வரனோட நம்மளுடைய கடமைய இணைக்கும் பொழுது, இது ஈஸ்வரன் கொடுத்தது. அப்போ ஈஸ்வரன் கொடுத்ததுனால நான் ஈஸ்வரனுடைய கருவி. மறுபடியும் பாருங்க, இங்க சங்கரஹிதம், எந்த விதமான பற்றும் இல்ல. இங்க நான் செய்கிறேன்ற அகங்காரமும் இல்ல. சரிங்களா? பலன்லயும் அபல பிரேப்சுனா, பலன்லயும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல. அந்த கடமையிலையும் பற்று இல்ல. நான் தான் செய்ய முடியும் இந்த கடமையை, என்ன தவிர யாரும் செய்ய முடியாது, அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் இல்ல. விருப்பெருப்பே இல்ல. இதுதான் ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு வழிதான். இதுல நம்ம ஏதாவது ஒண்ண விட்டா கூட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. சாத்விக கர்மம். அப்ப பாத்தீங்கன்னா சாத்விக கர்மம்ன்றது அப்படியே ஜபம் பண்ணி உட்கார்ந்தே இருந்தா அது சாத்விக கர்மம். தியானம் பண்ணிட்டா அது சாத்விக கர்மம். அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த ஜபத்திலையும் அகங்காரத்தோட பற்றோட இவ்வளவு விஷயங்களோட செஞ்சா அது சாத்விக கர்மமே ஆகாது. ஆனா நம்மளுடைய நியதம் கர்ம, எனக்கு தன்னால அமைந்திருக்கின்ற கடமைகளை பற்றில்லாமல், சங்கரஹிதம், விருப்பு வெறுப்பு கலக்காமல், எந்தவித பயனையும் கருதாமல் செய்யும் பொழுது அந்த கர்மம் சாத்விக கர்மம். இப்போ இப்படி கர்மம் செய்யும் போது அங்க எந்த விதமான இடையூறுகளோ இல்லைன்னா நமக்கு ஒரு பாரமாவோ, ஒரு கர்மத்தை நம்ம பாரமா தலையிட்டே அப்படின்னு செய்ய மாட்டோம். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே இப்படின்னு புலம்ப மாட்டோம். இந்த மாதிரி சாத்விக கர்மம் அது சந்தோஷமா செஞ்சுட்டே போறது. ரெண்டாவது என்ன இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அப்பலா பிரேப்சுனாக்க, இவ்வளவு நான் செய்யறேன், எனக்கு இதனால இந்த நேரத்துல எனக்கு ஒரு பலன் வரும் பாரு. அப்ப அந்த பலன் வரும்போது தான் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு பலன் வரும்போது இவ்வளவு காலம் நான் பட்ட கஷ்டத்துக்கு அப்பா பகவான் இப்பதான் கண்ணை திறந்தார் அப்படின்ட்டு அப்ப மட்டும்தான் சந்தோஷம். ஒரு பலன் கிடைக்கும் போது அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் வேற வழி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு செய்யறதா? அப்படி இல்லை. அப்பலா பிரேப் சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னுடைய கடமைகளை எனக்கு தெரிந்திருக்கு, அதனால நான் செய்து கொண்டே போறேன். இறைவனுடைய கருவியாக நான் செய்து கொண்டே போறேன். அதுவே எனக்கு சந்தோஷம். ஆனா அது கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாள் பலன் கொடுக்குது இல்ல, அந்த பலனுக்காக ஏங்கி கொண்டு அந்த பலன் வந்த போதுதான் சந்தோஷம்னு சொல்றது இல்ல. அப்போ ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்கும் போதே அவன் அதை என்ஜாய் பண்றான், அவ்வளவு சந்தோஷமா செய்யறான். உங்களுக்கு அது புரியுது? அப்பலா பிரேப்சுனான்றது பலத்துல ஒரு குறிப்பிட்ட பலனை கருதாம, பலனை பத்தியே கருதாம, ஒவ்வொரு கவனம் ஃபுல்லா எங்க இருக்கு, தன்னுடைய கடமையில மட்டுமே இருக்கு. அப்போ அங்க ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் அதுலேயே அவன் பரிபூர்ணமான ஆனந்தத்தை அனுபவிச்சு செய்யறாங்க, சந்தோஷமா செய்யறான். அப்ப அவனோட சந்தோஷத்தை எதிர்காலத்துக்கு பலனு வரும்பொழுது தள்ளி போடல. அப்போ செயல் புரியும் பொழுதே சந்தோஷமா செஞ்சுட்டே இருக்கான், மன திருப்தியா இருக்கான், ஒவ்வொரு நாளும் அதனால மன நிம்மதியோட இருக்கான், சந்தோஷமா இருக்கான். அதுக்கான பலன் வரும்போது அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் சீக்ரெட் ஆஃப் ஆக்ஷனா. சீக்ரெட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லும் போது ஒரு செயலுக்கான ரகசியம். சந்தோஷமா எப்படி நம்ம செயல் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கணும், இந்த சாத்வீகமாக இப்படி கர்மங்களை செய்யும் பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் சாத்வீக கர்மம். சரி, அடுத்து ராஜசிக கர்மம் என்ன படிக்கலாம். 24வது ஸ்லோகம். எத்து காமேப்சுனா கர்ம, यत्तु कामेप्सु न कर्म, यत्तु कामेप्सु न कर्म, यत्तु कामेप्सु न कर्म, साहंकारेण वा पुनः, साहंकारेण वा पुनः, साहंकारेण वा पुनः, साहंकारेण वा पुनः, क्रियते बहुलायासम्,
क्रियते बहुलायासम् क्रियते बहुलायासम् क्रियते बहुलायासम् तद्राजसमुदाहृतम् 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 சேர்ந்து यत्तु कामेप्सुना कर्म साहंकारेण वा पुनः क्रियते बहुलायासम् तद्राजसमुदाहृतम्. இங்க சாத்விக கர்மம்னா பார்த்தோம். அங்க இருக்கிற அதே வார்த்தைக்கு முதல்ல வந்துருச்சு பாருங்க. அஃபல பிரேப்சுனான்னு சொன்னா இங்க காமேப்சுனா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பலனை கருதி என்ன பண்றாங்க, அதோட சேர்த்து என்ன பண்றாரு இவரு, அகங்காரேன அகங்காரமுடையவனாக அர்த்தம், நான் மட்டும்தான், என்ன மாதிரி யார் இந்த செயலை செய்ய முடியும், வேற ஒருத்தரும் எனக்கு ஈடாக முடியாது, நான் மட்டும்தான் பெர்ஃபெக்டா இந்த வேலையை செய்ய முடியும். இப்படி தன்னை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபிமானம், அந்த அபிமானத்தோட ஒரு குறிப்பிட்ட பலனை கருதி என்ன செய்யறாரு, கிரியத்தை பகுலாயாசம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு நம்ம நினைச்சு கூடாது, பாவம் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கர் போல் இருக்குது, கடினமான உழைப்பாளி நினைச்சு கூடாது. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருப்பதனால, எந்த மாதிரியான எண்ணம், ஒரு குறிப்பிட்ட பலன், அந்த ஒரு குறிப்பிட்ட பலனுக்காக மட்டுமே நான் இந்த செயலை செய்கிறேன்ற எண்ணம், அது கூடவே சேர்த்து இந்த செயலை நான் மட்டும்தான் ஒழுங்கா செய்ய முடியும், என்ன நம்பிதான் எல்லாமே இருக்கு, நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுவாரு, இவர் மற்றவர்களையும் துன்புறுத்தி தன்னையும் துன்புறுத்திக்கிட்டார். தன்னையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்தினால ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குகிறார். இல்லாத பிரச்சனைகளை ஒரு அழகா எளிமையாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கிட்டு, அதுக்கப்புறம் பகுல ஆயாசம், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நான் எவ்வளவு பாடுபடுறேன் தெரியுமா, இது இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த வேலை செய்ய வேண்டியிருக்கு, எனக்கு யார் இருக்கா, இங்க யாரா ஒருத்தரா உதவி பண்றீங்களா, இப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லாதத இவரே காம்ப்ளிகேட்டட் ஆக்கி, இவரே பெருசாக்கி குழப்பமாக்கி எல்லாருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி அப்புறமா அவர் செய்வார். இதுதான் பகுல ஆயாசம். நம்ம ரொம்ப 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 கஷ்டப்பட்டுன்னா இப்படிதான் கஷ்டப்பட்டு, கடினமான உழைப்பால அர்த்தம் கிடையாது. இந்த அகங்காரத்தோட இருக்கிறதுனால அந்த அகங்காரமே இவருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. இந்த அகங்காரம் இல்லைன்னா பிரச்சனைகளே கிடையாது, எளிமையாக அந்த காரியம் நடந்துரும், அந்தந்த வேலை நடந்துரும். ஆனா இவருக்கு என்ன பண்ண, ஒரு குறிப்பிட்ட பலன், அந்த பலன் தான் வேணும், அந்த பலன் அடைந்தே தீரணும். இப்ப இது குறிக்கோளே இல்லாம இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. போன பாட்டுல கூட பலனை எதிர்பார்க்காம இருக்காங்கன்னு சொன்னா ஒரு கோல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஒரு குறிக்கோள் இருக்கு. ஆனா அந்த குறிக்கோள் தான், அது மட்டும்தான், அதுதான் எனக்கு வேணும் பார், அதை மட்டுமே எப்ப பாரு மனசுல நினைச்சுட்டே இருக்கிறது, அதை நான் அடைந்து நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறேன் பார், என்னால மட்டும்தான் சாதிக்க முடியும், நான் மட்டும்தான், அதான் அகங்காரேன. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ராஜசம் உதாகிருதம், ராஜச கர்மமா மாறுது. இப்ப நமக்கு இதுல தெரிஞ்சுக்கலாம், நமக்கு எந்த மாதிரியான எண்ணத்தோட கர்மங்கள் செய்யும் பொழுது நமக்கு அது கடினமாக மாறுதா, இயல்பாக நமக்கு செய்ய முடியுதா, சந்தோஷமா செய்யறோமா, சாத்விக கர்மமாக செய்கிறோமா, ராஜசிக கர்மமாக செய்யறோமா, இதுதான் இங்க. இதனால இதுல இன்னொரு விஷயம் என்ன, எல்லாருக்கும் தொல்லை, தானும் தொல்லை, மற்றவர்களுக்கும் தொல்லை, டிஸ்டர்பன்ஸ். கிரியத்தே பகுல ஆயாசம் தத் ராஜசம் உதாகிருதம். இது வீட்லயும் இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், மிஷன்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ராஜசிக கர்மம் செஞ்சா அது என்ன ஆகுது, நல்லா எளிமையாக நடக்க வேண்டிய வேலை குழப்பமாக்கி 4 பேரோட சண்டை இழுத்து விட்டு பிரச்சனை பண்ணி விருப்பெருப்போட அப்புறமா இந்த பிரச்சனையை நான் என்ன சொல்றேன், நான் தான் தீர்த்து வைக்கிறேன் பார்,
இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாரு அப்படின்னு. இது வந்து நமக்கு தெரியும், இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். பார்த்தா நமக்கு தோணும் இது ஒண்ணுமே இல்லையே, நல்லா தானே இருந்தது. இதுவே ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு அப்புறமா என்ன பண்றது, அதை சால்வ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ, ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட பலன்ல பற்று வச்சதுனாலயும் அகங்கார் தான் தான் எல்லான்ற அந்த கர்வம் அகங்காரம் அதனாலையும் ஏற்படுகின்ற விளைவுகள். இதுதான் பிரச்சனைனே அவங்களுக்கு தெரியாம இருக்கு. தெரியாம என்ன பண்றாங்க, தினமும் அவங்களுடைய கர்மங்களை இப்படியே செஞ்சுக்கிறாங்க. இப்படியே செஞ்சுட்டு அவங்க ரொம்ப பெரிய ஒரு ஒரு போராளி மாதிரியும் ஒரு கடினமான உழைப்பாளி மாதிரியும் தங்களை தாங்களே கருதி கொள்கிறாங்க கற்பனையாக. சரி, இதுதான் வந்து ராஜசீக கர்மம். இப்போ இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய முக்கியத்துவத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்திப்பாங்க. அப்பப்போ நான் யாருன்னு தெரியட்டும், என்னோட இம்பார்ட்டன்ஸ் தெரியட்டும் அப்படி என்ன பண்றது, சும்மாவே ஒரு பிரச்சனை தீர்க்கலாம், ஆனா அதை இன்னும் ஜாஸ்தி பண்றது. ஜாஸ்தி பண்ணி விட்டு தானே வந்து அப்புறம் இவருதான் வந்து தீர்த்து வச்சாருன்னு சொல்லுவாங்கல்ல, இதுக்காகவே பண்றது. இதுவும் வந்து கடைசியில இவங்களுக்கு என்ன மிஞ்சுது, இவங்களுக்கும் கஷ்டம், மத்தவங்களுக்கு கஷ்டம். அதை சொல்றதுதான் பகுல ஆயாசம்ன்ற வார்த்தை. இத இங்க இங்க என்ன போட்டிருக்கு, பகுல ஆயாசத்துக்கு அதிக முயற்சியுடன் போட்டிருக்குல்ல, அது பாசிட்டிவா எடுத்துக்கூடாது. அதிக முயற்சி கிடையாது. இது வந்து தானே தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்குது, அதான் பகுல ஆயாசம். நம்மளே குழப்பிக்கிறது. அப்புறம் கஷ்டமா நான் கஷ்டப்பட்டு சாதிச்சேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அப்படி தேவையே இல்லை. நீ சும்மா இருந்தாலே ஒழுங்கா பண்ணியிருந்திருக்கலாம். அதனால அந்த வார்த்தையை கரெக்டா புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ சாத்விக கர்மம்னா என்னன்னு பார்த்தோம், ராஜசிக கர்மம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது தாமசிக கர்மம். அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சா. அனுபந்தம் ஷயம் இம்சா. இம்சான் இம்சான் க்ஷயம் க்ஷயம் இம்சாம் இம் வரும். அனுபந்தம் க்ஷயம் இம்சா. இம்சாம் இம் ஓகே. இம்சா சா இல்லமா இம் சாம். சாம் இருக்கா? அந்த மா இருக்கு இல்லையா, அது இம்னு படிச்சுட்டு ஆன்னு பிரிக்கணும். இம் பிளஸ் ஆ மா. ஓகே ஓகே. அனுபந்தம் க்ஷயம் இம்சாம். அனபேக்ஷ்ய ச பௌருஷம். அனவேக்ஷ்ய ச பௌருஷம். அனவேக்ஷ்ய ச பௌருஷம். அனவேக்ஷ்ய ச பௌருஷம். மோகாதாரப்யதே கர்ம. மோகாதாரப்யதே கர்ம. மோகாதாரப்யதே கர்ம. மோகாதாரப்யதே கர்ம. யத்தத்தாமசமுச்யதே. 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 சேர்ந்து அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனவேக்ஷ்ய ச பௌருஷம் மோகாதாரப்யதே கர்ம யத்தத்தாமசமுச்யதே. அவங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிருக்காங்க இல்லையா, அங்க அனபேக்ஷன் இருக்கு பாருங்க. நம்ம புக்ல வந்து அனவேக்ஷன் இருக்கும் சில புக்ல. அது வந்து பாடபேதம், ஒன்னும் பெருசா ஒன்னும் தப்புன்னு எடுத்துக்க வேண்டாம். அனபேக்ஷனா இதை கருத்தில் கொள்ளாமல். அனபேக்ஷனா அனவேக்ஷனா ஈக்ஷனா பார்க்கிறது, இதை பார்க்காமல் அர்த்தம். வேக்ஷன் சொன்னா இதை பார்க்காமல், அனபேக்ஷன் சொன்னா கருத்தில் கொள்ளாமல், ரெண்டுமே ஒண்ணுதானே. சரி, இப்ப நம்ம புக்ல இருக்கிறது அனவேக்ஷிய அனபேக்ஷிய ரெண்டுமே எடுத்துக்கலாம். நம்ம இங்க என்ன சொல்றாங்க, அனுபந்தம் எடுத்த உடனே ஒரு விஷயம் தாமசத்துக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா, இந்த செயல் செய்வதனால் அதனுடைய பின்விளைவை குறித்து கருதாமல், எண்ணி பார்க்காமல், இதனால என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு சிந்திக்காம அனுபந்தம். அப்போ என்ன ஆகும், க்ஷயம். கண்டிப்பா வந்து அது வந்து தீங்கு தான் கொடுக்கும். தீங்கு, அழிவு. க்ஷயம்னா அழிவு. நஷ்டம் துன்பம் போடுறாங்க, ஆக்சுவலா அழிவு. நஷ்டம் துன்பம் அழிவு எல்லாமே ஓகே. இப்போ அது மட்டும் இல்ல, ஹிம்சாம். ஹிம்சாம் சொல்லும் போது ஹிம்சை, தொல்லை, இடையூறு, துன்பம் எல்லாருக்குமே. அப்போ அனுபந்தம்
ஒரு ஒரு செயலுக்கு என்னென்ன பின்விளைவுகள்னு அதை பத்தியே யோசிக்காம அழிவு தரக்கூடிய, இம்சை தரக்கூடிய பௌருஷம். இங்க பௌருஷம்னு என்ன அர்த்தம்னா ஒருவருடைய திறன். இந்த செயலை செய்வதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கா, இந்த எனக்கு இது முடியுமா முடியாதா அப்படின்னு கூட சிந்திக்கிறது இல்ல. எனக்கு முடியாதுன்னா முதல்ல தெரியணும் இந்த வேலை நம்மளால செய்ய முடியாது, அது நமக்கு தெளிவா இருக்கணும்ல. இப்ப அந்த மாதிரிலாம் சிந்திக்கிறதே கிடையாது. இங்க அனபேட்சனா இதெல்லாம் கருத்தில் கொள்ளாம, அனபேட்சனா அனவேக்ஷனா என்ன சொன்னா இதெல்லாம் பார்க்காமயே, அப்படின்னா சிந்தித்து பார்க்காம தான், திருப்பி கருத்தில் கொள்ளாம தான் அர்த்தம் வருது. இப்ப என்னன்னா அனபேட்சிய அனுபந்தம், பின்விளைவுகள் என்ன வரும்னு கருத்தில் கொள்ளாமல் க்ஷயம் அனபேட்சியம், இதனால அழிவுதானே வரணும்ன்ற எண்ணி பார்க்காமல் அந்த அனபேட்சன்ற ஒவ்வொரு வார்த்தையோட சேர்த்துக்கலாம். அப்புறம் என்ன, அனபேட்சிய ஹிம்சான், இதனால துன்பம் வரும்னு சிந்திக்காம அனவேக்ஷ பௌருஷம், இந்த செயலை செய்து முடிப்பதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கா, திறமை இருக்கா, அதை கூட சிந்திக்காம என்ன பண்றாங்க, போகாத் ஆரம்பியத்தை, போகத்தினால் தொடங்குகிறார்கள் ஒரு செயலை இறங்கிடுறாங்க. இதனால போகத்தினால, தவறான அறிவினால், விவேகம் இல்லாமல் பின்விளைவுகளை குறித்து கருதாமல் அது அழிவை ஏற்படுத்துது, அதனால துன்பங்கள் ஏற்படும். அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு இருக்கா இல்லையா, இல்ல இது எதுவுமே யோசிக்காம விவேகமே இல்லாம ஒரு வேலையில தொடங்கி செய்வது தாமசம் உச்சியதே. எத் கர்ம தத் தாமசம் உச்சியதே, அது தாமச கர்மம்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது. அது தாமச கர்மம் என்று கூறப்படுகிறது. இதுவும் நமக்கு நம்ம பார்த்திருப்போம். என்னது, இப்ப நமக்கு சாதாரணமா சொல்லும் போது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடும் போது சொல்லுவாங்கல்ல, யாரை தேர்ந்தெடுக்கிறோம், இதனால பின்விளைவுகள் என்ன வரும், அழிவுதான் வருமா, துன்பம் வருமா, எதுவுமே யோசிக்கிறது இல்லைல்ல. யோசிக்காம மோகாத், இப்ப எனக்கு பணம் கொடுக்குறாங்களா கொஞ்சம் பண்ணிடுவோம், அது பணத்தை வாங்கிட்டு பண்ணிடுவோம், இப்படி பண்றோம்ல, தாமசம். அதனால என்ன ஆகுது, அழிவுதான் ஏற்படுது. மழை இப்பதான் பெஞ்சா மாதிரி புதுசா, இந்த உலகம் தோன்றதுல நம்ம சிட்டி உருவானது இப்பதான் முதல்ல மழை பெய்யற மாதிரி இல்லையா, ஊர் ஃபுல்லா வெள்ளம் வெள்ளம் வெள்ளம். அப்போ அந்த வெள்ளத்துக்கு வாய்க்கால் வடிகால் கட்டுறது, இதெல்லாம் என்ன ஆச்சு, அந்த வேலைலாம். நம்ம ஒரு வீடு எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டிலேயே ட்ரைனேஜ் சிஸ்டம், பிளம்பிங் ஒர்க் எவ்வளவு சரியா பண்ணணும்னு நமக்கு தெரியுது, பட்ஜெட். அதை நம்ம விட்டுருவோமா, வீட்டு ஹால்குள்ளேயே தண்ணி வரட்டும், வரண்டாலேயே வந்து சாக்கடை இருக்கட்டும், அப்படி பண்ணுவோமா ஒரு வீடு எடுத்துட்டா. அப்படி ஒரு வீட்டுக்கே ஒரு அவ்வளவு யோசிச்சு பண்ணும்போது ஒவ்வொரு தெருவும் எவ்வளவு அழகா வந்து அவங்க வந்து பிளான் பண்ணலாம், பட்ஜெட்ல எவ்வளவு அழகா கோடிக்கணக்கில் பணம் ஒதுக்குறாங்க, தெரு எப்படி அமைச்சிருக்கணும், ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், தாமசம் கர்மம்னு. இதெல்லாம் யோசிக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் யோசிக்காம மோகாத் ஆரம்பியது, நம்ம போய் ஓட்டு போட்டு பாருங்க, பணத்தை வாங்கிட்டு டக்குன்னு ஓட்டு போட்டுருவோம்ல. இது வந்து இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரி க்ஷயம், எங்கெங்கெல்லாம் நம்ம ஹிம்சை, நமக்கும் இம்சை, எல்லாருக்கும் இம்சை, அதுக்கப்புறம் நமக்கும் நஷ்டம், மற்றவனுக்கும் நஷ்டம், இதெல்லாம் எங்க நடக்குதோ அது அத்தனையும் தாமச கர்மம். இப்போ இது நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் எப்படி எப்படி சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் தான் இப்போ முடிவா எங்க வரணும், எங்க புரிஞ்சுக்கணும், நம்ம குணங்கள், இந்த முக்குணங்கள் தான் எல்லா விதமான கர்மங்களுக்கும் காரணமாக இருக்கு. அந்த கர்மத்துல ஈடுபடுவது 5 விஷயங்கள், ஆத்மா இந்த கர்மத்துல ஈடுபடவே இல்லை. இந்த முக்குணங்கள் வந்து இந்த 5 விஷயங்களையும், அந்த முக்குணங்களை பொறுத்து அந்த கர்மங்கள், கர்மத்தினுடைய தரம் வேறுபடுகிறது. எப்படி வேறுபடுகிறது, சாத்விக ஞானம் கர்ம கர்த்தா, சாத்விக ஞானம், ராஜசிக ஞானம், தாமசிக ஞானம், இதை பொறுத்து சாத்விக கர்மம், ராஜசிக கர்மம், தாமசிக கர்மம், ஒரு ஞானத்தை பொறுத்து தான் கர்மம் அமைகிறது. அப்ப சாத்விக ஞானம் இருந்தா அவனுடைய கர்மமும் சாத்விக கர்மம் தான் இருக்கும், ராஜசிக ஞானம் இருந்தா ராஜசிக கர்மம் நடக்கும்.
தாமசிக ஞானம் இருந்தா அந்த கர்மமும் எப்படி இருக்கும்? தாமசிக கர்மமா மாறும். இப்போ அடுத்தது என்னது? கர்த்தா பத்தி சொல்லுவாங்க. கர்த்தாவை என்னது? மூன்றாக இருக்கு. சாத்விக கர்த்தா, ராஜசிக கர்த்தா, தாமசிக கர்த்தா. அது அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஞானம் 3 எப்படி சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம் பார்த்தோம். பேதங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பேதங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒன்றேயான அழியாத அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை, பரம்பொருளை பார்ப்பது சாத்விக ஞானம். பேதங்களாகவே பார்த்து அப்படியே விருப்பு வெறுப்போட நடந்து கொள்வது அந்த பேதங்களுக்கு தக்கபடி ராஜசிக ஞானம். அப்புறம் ஒன்றே எடுத்துக்கொண்டு அதையே பரிபூர்ணமாக கருதுவது வந்து தாமசிக ஞானம் பார்த்தோம். அதே போல கர்மத்தை எடுத்துட்டா பலன்ல கடமை, அந்த கடமையில அகங்காரம் இல்லாமல் தான் எல்லாம்னு கருதாம விருப்பு வெறுப்பு தன்னுடைய கடமையில கொண்டே வராம எந்தவித குறிப்பிட்ட பலனுக்காகவும் எதிர்பார்க்காம அப்படிப்பட்ட கர்மங்கள் வந்து சாத்விக கர்மம். அதே சமயத்துல ராசிக கர்மம்னா என்னது? ராசி கர்மம்னா ஒரு குறிப்பிட்ட பலனுக்காகவே அகங்காரத்தோட தான் எல்லாம்னு கருதி கொண்டு மிக அழகாக எளிமையாக நடந்து முடிய வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையுமே குழப்பமாக்கி அதுல பிரச்சனைகளை உண்டு பண்ணி அந்த பிரச்சனைகளை வந்து கஷ்டப்பட்டு சரி பண்ணி அப்புறமா ஒரு வேலையை செய்யறது. இது ராஜசிக கர்மம். தாமசிக கர்மம் என்ன? பின்விளைகளை பற்றி கருதாம, அழிவு ஏற்படுதுன்றதை பத்தி சிந்திக்காம, தனக்கும் மற்றவர்களுக்கும் இம்சைன்னு தொல்லைன்னு அதை பத்தி கவலைப்படாம, தனக்கு திறமை இருக்கா இல்லையான்னு யோசிக்காம, விவேகமற்று செய்யக்கூடிய எல்லா கர்மங்களுமே தாமசிக கர்மம். இப்படி இது இங்க இருக்கக்கூடிய கர்மம், அதுக்கு அடிப்படையா இருக்கின்ற ஞானம், இது எல்லாவற்றிலுமே இந்த முக்குணங்களுடைய செயல்பாடுகள் இருக்கே தவிர, அது தீண்டுகிறதே தவிர ஆத்மாவை அந்த முக்குணங்கள் தீண்டுவதில்லை. கேவலம் ஆத்மானம் 19வது ஸ்லோகத்துல இருக்கு இல்லையா? 16வதுல கேவலம் ஆத்மானம்னு வரும் பாருங்க. அந்த ஸ்லோகத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குதான் இதெல்லாம் பிரிச்சு சொல்றது. ஃபைனலா எதுக்கு? ஆத்மா இந்த முக்குணங்களால் தீண்டப்படாதது. இந்த முக்குணங்களால் தீண்டப்படுகின்ற அத்தனையும் கர்மம் சம்பந்தப்பட்டது. அதனால் ஆத்மா அகர்த்தா. இதான் ஃபைனலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் நம்ம வகுப்பை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.